அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி ஆணை வழங்கி வருகிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அதன்படி உழவர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட வேளாண்மை உதவி அலுவலர் மற்றும் வேளாண்மை உதவி வேளாண்மை அலுவலர்களுக்கும், மேலும் கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர் மற்றும் ஆய்வக உதவியாளர், தட்டச்சர், காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 33 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நெடுஞ்சாலைத்துறையில் உதவி பணியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 45 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மேலும் பொதுப்பணித்துறை சார்பில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி பொறியாளர் சிவில் மற்றும் மீன் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 165 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கினார். கண்ணன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.